நீங்க என்னங்க போய் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றீங்களே, எப்படிங்க என்னால காத்துக்கொள்ள முடியும்? இந்த உலகத்துல இருக்கிற காரியத்தை எல்லாம் என்னால பார்க்காமலோ ரசிக்காமலோ நேசிக்காமலோ இருக்க முடியாது அப்படி நீங்க கேள்வி கேட்கலாம். என் இருதயத்துல அப்படிலாம் நான் வாழ முடியாது. என் இருதயத்தை எல்லாருக்கும் கொடுப்பேன், யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். என் இருதயம் அப்படிப்பட்ட இருதயம், யாருக்கு வேணாலும் கொடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த இருதயத்தை என்னால காக்க முடியலைங்க. என் இருதயத்தை ஐயோ விரும்புறதெல்லாம் விரும்புது, பார்க்கறதெல்லாம் பார்க்குது, சிரிக்கிறதெல்லாம் சிந்திக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருதயத்தை என்னால பாதுகாக்கலாம் முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க இருதயத்தை 100க்கு 100 பாதுகாக்க முடியும். 100க்கு 100 உங்க இருதயத்தை பாதுகாக்க முடியும். அந்த இருதயத்துல வேற எதுக்கும் இடம் கொடுக்காம, வேற இருதயத்துல வேற எதுவும் போகாம உங்களால பாதுகாக்க முடியும். அதுக்கு மருந்து இருக்கு, அதுக்கு மெடிசன் இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு எனக்கு எழுதி கொடுத்த பரிசுத்த வேதமே, சத்தியமுள்ள வேதமே உங்க இருதயத்துல இருந்தா போதும். இந்த வேத வார்த்தை உங்க இருதயத்துல போய் இருந்தா வேற எதுக்கும் நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த இருதயத்துல வசனம் இருந்தால் போதும், சத்தியம் இருந்தால் போதும், தேவனுடைய வார்த்தை இருந்தா போதும், வேற எதுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க.